2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 1-21 வசனம், கடைசி வசனத்தையும், உபாகமம் 6 அதிகாரம் 7 வசனத்தை இன்னொருவரும் வாசிப்போம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருக்கும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்மேல் அருளின என் ஆவி, உன் வாயில் அருளின என் வார்த்தை, அது உன் வாயை விட்டு நீங்காது, உன் பிள்ளைகளுடைய வாயை விட்டும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் அது என்ன செய்வதில்லை, நீங்குவதே இல்லை என்று சொல்லி தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் வைத்து, அது நம்முடைய தலைமுறை என்று சொல்லி அந்த நன்மைகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும்படி தேவன் விரும்புகின்றார். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், பெற்றோரை முன்னிட்டே சந்ததியின் ஆசீர்வாதங்கள். பெற்றோரை முன்னிட்டே சந்ததியின் ஆசீர்வாதங்கள். எப்படி பெற்றோரை முன்னிட்டு சந்ததிகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போகிறது என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்மேல் அருளின என் ஆவி, உன் வாயிலே வைத்த என்னுடைய வார்த்தை, இந்த ஆவியும் வார்த்தையும் ஒன்றுக்கொன்று ஐக்கியம் உள்ளதாக இருக்கின்றது. அல்லேலூயா. யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்திலே இயேசு சொன்னார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, என்னுடைய வசனமோ வார்த்தையோ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. என் வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, என் வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அப்படியானால் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார், நம்முடைய நாவிலும் வைத்திருக்கிறார். அது நம்மோடு கூட ஒளிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி, முடிந்து விடக்கூடாது என்று சொல்லி, நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சந்ததிகளுக்கும் அவைகள் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் நம்முடைய சந்ததிக்கு அவைகள் எப்படி வரும்? நம்முடைய சந்ததிகள் மேல் அந்த ஆவி எப்படி இறங்கும்? அந்த சந்ததி மேலே எப்படி அந்த வார்த்தை இருக்கும்? நாம் வார்த்தையாலும் ஆவியாலும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்முடைய சந்ததியும் ஆவியாலும் வார்த்தையாலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. அதற்கு இங்கே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீ இந்த வார்த்தைகளை, வசனங்களை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்க வேண்டும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது போதிக்க வேண்டும், வழியிலே நடக்கிற போது நீ போதிக்க வேண்டும், நீ படுத்து கொள்ளுகிற போது போதிக்க வேண்டும், நீ எழுந்திருக்கும் போது போதிக்க வேண்டும். அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீ படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு குடும்ப ஜெபங்களை எல்லாம் செய்து நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாடல்களை பாடி உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. அதன் பிறகு நீ எழுந்திருக்கும் போது கூட நீ பாடலை பாடி ஜெபங்களை பண்ணி வசனங்களை கற்றுக் கொடுத்து உன் பிள்ளைகளை வழிநடத்து. அதே போல் நீங்கள் சும்மா உட்கார்ந்திருக்கும் போது இந்த வார்த்தைகளை குறித்து பேசுங்க, ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து கொள்ளுங்க. நீங்கள் வழியிலே நடக்கின்ற போது கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி யோசிங்க, சிந்தித்து கொண்டிருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக நாம் செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாயை விட்டு, நம்முடைய பிள்ளைகள் மேலிருந்து இந்த ஆவி என்ன செய்வதில்லை, விலகுவதே இல்லை. ஏனென்றால் நாம் காலையிலே கற்றுக் கொடுக்கிறோம், மாலையிலே கற்றுக் கொடுக்கிறோம், வழியிலே போகும்போது சொல்லிக் கொடுக்கிறோம்,
அல்லேலூயா. உட்கார்ந்திருக்கும் போது சொல்லிக் கொடுக்கிறோம். எப்போது இந்த வார்த்தைகளை சொல்ல 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 அது நம்மோடு கூட முடிந்து போகிற ஒன்று அல்ல, இது நம்முடைய சந்ததிக்கும் அது பரவிக்கொண்டே இருக்கின்றது. எத்தனை பேர் நம்முடைய சந்ததியை குறித்து பாரம் உள்ளவர்களாய், நம்முடைய சந்ததியை குறித்து நம்ம எல்லாருமே நம்ம சந்ததிக்காக நல்லா ஜெபிப்போம், நம்முடைய சந்ததிக்காக நம்ம எல்லாரும் போராடுவோம். ஆனால் நம்முடைய சந்ததிக்கு நாம் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அல்லது விசுவாசத்தை நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நம்ம எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டோம், அவங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு பரிதாபமான ஒரு காரியத்தை நியாயாதிபதிகளின் காலத்தில் சொல்லுகின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. எவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை பாருங்க. அக்காலத்தில் இந்த சந்ததியார் எல்லாரும், அவர்களெல்லாம் கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்திலே ஜெபித்து வெற்றியை பெற்றவர்கள், கர்த்தருடைய நாமத்திலே யுத்தத்துக்கு சென்று ஜெயத்தை எடுத்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தில் வெற்றி கொடி பிடித்தவர்கள், கர்த்தரை பாடியவர்கள், ஆராதித்தவர்கள், தொழுது கொண்டவர்கள். இந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு கூட சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி அது ஆசீர்வாதத்துக்கு உரிய சந்ததி அல்ல. அவர் செய்த கிரியைகளை நினைத்து பார்க்காத, யோசித்து பார்க்காத, சிந்திக்காத சந்ததி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நம்முடைய சந்ததி கர்த்தரை அறிய வேண்டும். நம்முடைய சந்ததி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை, இதெல்லாம் கர்த்தர் தான் செய்தது, இதெல்லாம் கர்த்தர் தான் தந்தது, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பிரயாசப்படலாம், உழைக்கலாம், நம்முடைய பிள்ளைகளும் பிரயாசப்படலாம், உழைக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தருடைய அனுக்கிரகத்தால் தான் நமக்கு கிடைக்கின்றது. 20 வருஷம் யாக்கோபு பாடுபட்டான், பயங்கரமாக வேர்வை சிந்தி உழைத்தான், கஷ்டப்பட்டான். ஆனால் அவனுடைய சகோதரனாகிய ஏசா, இந்த ஆடு மாடுகள், இந்த பிள்ளைகள், இந்த குடும்பங்கள், இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், 2 பரிவாரங்கள் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, இந்த யாக்கோபு இது என்னுடையது என்று சொல்லாமல், இது உமது அடியானுக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது என்று கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்ப இது தேவன் தந்தது, இதையெல்லாம் அவன் அடித்து நொறுக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறான் என்று யாக்கோபு நினைக்கிறான். அல்லேலூயா. இது கர்த்தருடையது என்று சொல்லிவிட்டால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, அவன் பிழைப்பதற்காக, தப்புவதற்காக கர்த்தருடையது என்று மட்டும் சொல்லவில்லை, உண்மையாகவே இது கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள், இது கர்த்தர் தந்த நன்மைகள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொண்டாலும், எதை சுதந்தரித்தாலும், இது கர்த்தர் தந்தது, இது கர்த்தருடைய நன்மை, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது கர்த்தர் நமக்கு தந்த குடும்பம், இது கர்த்தர் தந்த வாகனம், இது கர்த்தர் தந்த வீடு, இது கர்த்தர் தந்தது என்று சொல்லி எப்பொழுதும் அவரையே சொல்லி அவரையே நாம் கனப்படுத்தும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை, விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் கர்த்தரை அறியாமல் போவதற்கும், அவர் செய்கைகளை விளங்கி கொள்ளாமல் இருப்பதற்கும் ஏதுவான சூழ்நிலை வராமலே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களையும் அந்த அன்புக்குள்ளே, அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்தி கொண்டு அவர்களை ருசிக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் பெற்றோர் மேலே இருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அது என்ன செய்கின்றது?
கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு சில குறிப்புகளை நாம் சிந்தித்து முன்னே செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 48:19. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு தன்னுடைய நாட்களிலே 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஒரு பிள்ளைக்கு மனாசே என்று பெயரிட்டான், இன்னொரு பிள்ளைக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். மூத்த பிள்ளை மனாசே என்று பெயரிடும் பொழுது, என் தகப்பன் குடும்பத்தை எல்லாம் மறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி, மறந்துவிட்டேன், இனி என் தகப்பன் என்பவர் என் நினைவில் இல்லை, என் தகப்பனுடைய பிள்ளைகள் என்ற நினைவு என் மனதில் இல்லை, என் தகப்பனுடைய தேசம் என்று என் மனதிலே இல்லை. அந்த அளவுக்கு 13 வருஷ பிரச்சனையிலே அவன் ஒரு திருமணத்தை நடத்திய பிறகு முதல் பிறந்த பிள்ளைக்கு மனாசே என்று என்ன செய்கிறான்? பெயரிடுகிறான். ஏனென்றால் தகப்பனுடைய சகோதரர்களால் அவன் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. ஆனால் தான் உயர்த்தப்பட்ட பொழுது கூட தன் சகோதரர்களையோ தன் தகப்பன் குடும்பத்தையோ நினைக்கணும், போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக தன்னுடைய தகப்பன் எவ்வளோ அன்பு உள்ளவர், அழகு அழகு ட்ரெஸ் போட்டு பார்த்தாரே, தன்னுடைய தகப்பன் எவ்வளவு தன்னை நேசித்தார். இந்த மகன் யோசேப்பு அப்பாவின் குடும்பத்தை மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனுக்கு என்ன பேர் வைத்தார்? மனாசே. நான் மறந்துட்டேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அப்பாவை நினைக்கல, அப்படியே போய்கிட்டு இருக்கார். 2வது ஒரு குழந்தையை கொடுத்தாரு, அவனுக்கு எப்ராயிம். எப்ராயிம் என்றால் பழுகி பெருக கடவன் என்ற அர்த்தத்தில் அந்த பெயரை வைத்து விட்டார். இப்பொழுது காலப்போக்கிலே அவனுடைய சகோதரர்கள் வந்தார்கள் தேசத்துக்கு. தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். தகப்பனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. முழு குடும்பம் 70 பேரும் எகிப்தில் வந்து பெருகி கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலங்கள் கடந்து போன போது தகப்பனுடைய வயசு அதிகமாகிவிட்டது. தன்னுடைய அந்திய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அப்பாவினிடத்தில் கொண்டு போய் இந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? கொண்டு போகிறான். என் மேலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கும் வர வேண்டும், என் தகப்பன் மேல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். என் தகப்பன் நிமித்தமாகத்தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் நிமித்தமாக என் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தகப்பனிடத்திலே கர்த்தர் இந்த யோசேப்பு கொண்டு போய் பிள்ளைகளை விடுகிறார். இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், மூத்த பையன் மனாசே தகப்பனுடைய கையின் கீழே கொண்டு போய் விடப்படுகிறார். எப்ராயிம் தகப்பனுடைய கையின் கீழே, இடது கையின் கீழே கொண்டு போய் விடப்படுகிறார். ஆனால் தகப்பனுக்கோ கண்கள் தெரியவில்லை, கண்கள் மங்கள் அடைந்து விட்டது, பார்வை இல்லை. ஆனால் தகப்பன் அப்படியே 2 கைக்கு இருக்கிற பிள்ளைகளை தடவி பார்த்துவிட்டு தன்னுடைய கையை அப்படியே வலது கையை கொண்டு போய் எப்ராயிம் மேலேயும், எப்ராயிம் மேலே இருந்ததான கையை எடுத்து இங்கே மனாசே மூத்த பையன் மேலேயும் அப்படியே வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபத்தை ஆரம்பித்தவொடனே யோசேப்புக்கு அது பிடிக்கவில்லை. இந்த கையை அப்படியே தடுத்து இந்த கையை எடுத்து மூத்தவன் மேல் வலது கையும் இளையவன் மேல் இடது கையும் தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தான் அவன் தகப்பனோ அவன் தடுத்ததை எடுத்ததை இவன் தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வர வேண்டும், அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த யாக்கோபுக்கு நன்றாக தெரிந்தது, யோசேப்புக்கு தெரியலை. யோசேப்புக்கு அந்த நாட்டின் பண வரவு செலவுகள், போஷிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெரிந்தது, எல்லாம் ஞானமும் இருந்தது. ஆனால் இந்த பிள்ளைகள் யார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், யார் பெருக வேண்டும் என்பது அவனுக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. மூத்த மகன்தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் வேத கணக்கோடு கூட, மூத்த பிள்ளைக்கு எத்தனை சுதந்திரம்,
இரட்டிப்பான சுதந்திரம், சேஷ்டபுத்திரன், அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இவரோ கையை என்ன செய்கின்றார்? மாற்றுகிறார். ஏன் மாற்றுகிறார் என்று சொன்னால், இந்த மனாசேயுடைய பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? என் தகப்பன் குடும்பத்தை எல்லாம் மறக்கும்படி செய்தார். இது யோசேப்பு பெயர் வச்சான், ஆனால் அதை என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அப்பா குடும்பத்தையே மறந்துடணும்னு சொல்லி இப்போ அப்பாவே ஆசீர்வதிக்க சொல்கிறோமே, மறக்கிறவனை இவர் ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. அவனை 2வது இடத்துக்கு கொண்டு போயிட்டு பெருகக்கூடியவனை முதல் இடத்துக்கு வலது கையை வைத்து என்ன செய்ய விட்டார்? ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த மூத்தவனை ஆசீர்வதித்து விட்டால் ஒருவேளை அவன் வரும் நாட்களிலே யோசேப்பின் குடும்பத்தை, யாக்கோபின் குடும்பத்தை மறந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், இவன் சந்ததி பேர் பெற்று விளங்காமல் போய்விடும். இந்த யாக்கோபின் குடும்பம் புகழ் பெற்று விளங்காமல் போய்விடலாம். எனவே இந்த மறக்கக்கூடியவனை, என்னை நினைக்காமல் இருக்கக்கூடியவனை, என் தலைமுறைகளை நினைக்காமல் இருக்கக்கூடியவனை நான் ஆசீர்வதிக்க வேண்டாம். அவனை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் 2வது இடத்தில் தான் நான் வைக்க வேண்டும். ஆனால் இந்த இளையவனைத்தான் முதல் இடத்துல என்ன செய்யணும்? வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆசீர்வதித்த பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாக என்ன செய்வார்கள்? பெருகுவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களை நீங்கள் ஓசியா புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்ராயிமர் எப்ராயிமர் எப்ராயிமர்னே சொல்லிட்டு வருவாங்க. இஸ்ரவேலருக்கு 3 விசேஷித்த பேர் இருக்குது. என்ன பேர்லாம் இருக்குது தெரியுமா? ஒன்று இஸ்ரவேலர், இன்னொன்று யூதர்கள், இன்னொன்று எப்ராயிமர். அவன் பாருங்க, அந்த யோசேப்பினுடைய இளைய மகன் எப்ராயிமுடைய பேர் தான் இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு விளங்கி கொண்டே இருக்கிறது. அது தகப்பன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளை மேலே இருந்ததினாலே இன்றைக்கு எப்ராயிமர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்ரவேலரை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பெற்றோர் மேலே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கும் போது, பிள்ளைகளை நாம் வாழ்த்தும் போது, நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பேரை பெற்றுத்தரக்கூடியவர்களாக, நமக்கு மேன்மையை கொண்டு வரக்கூடியவர்களாக, நமக்கு உயர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய மேன்மை, நம்முடைய கனம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாகவே விளங்கக்கூடியதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. சவுல் அங்கே யுத்தத்திற்கு கோலியாத்தை கொல்ல போக முடியாத போது தாவீது அந்த கோலியாத்தை அழித்து கொன்றான். அப்பொழுது சவுல் கேட்ட ஒரு காரியம், அந்த வாலிபன் யாருடைய மகன்? அந்த வாலிபன் யாருடைய மகன்? ஈசாயினுடைய ஆசீர்வாதம், ஈசாயினுடைய நன்மை அவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாருமே ஜெயிக்க முடியாத கோலியாத்தை வெல்லுவதற்கு அந்த ஈசாக்கின் மேல் இருந்த அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை அவன் பிள்ளையின் வழியாகவும் வெளிப்பட்டு தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது போல, இந்த யோசேப்பினுடைய சந்ததிகளும் அதில் விசேஷமாக எப்ராயிமை இந்த யாக்கோபு ஆசீர்வதித்தபடினாலே எப்ராயிமர் என்று இஸ்ரவேலர்கள் அழைக்கப்படக்கூடிய ஒரு கனத்தை, ஒரு உயர்வை இந்த பிள்ளைகள் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் உலகத்திலே பேர் பெற்று விளங்குவார்கள், சிறந்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் அப்படி நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்தபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவரை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. சோதரன், இந்த காலேப்பும் அவனுடைய சந்ததியுமே அன்றி அநேக மனிதர்கள், பாவம் செய்த மனிதர்கள் அந்த தேசத்துக்குள்ள போக முடியவில்லை. ஆனால் விசேஷமாக கர்த்தர் இந்த காலேப்பை ஆண்டவர் விசேஷப்படுத்தி பேசுகிறார்.
என் தாசனாகிய காலேப்பு வேறே ஆவியை உடையவன். வேற ஆவியை உடையவன். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான். ஆனால் அந்த ஆவியானவருக்குள்ளே விசேஷமாய் இவன் வாழ்கிறபடியினால், அந்த ஆவியானவரை இவன் விசேஷப்படுத்தி இவன் விசேஷமாய் ஜெபிக்கிறபடியினால், விசேஷமாய் விசுவாசிக்கிறபடியினால், விசேஷமாய் வைராக்கியம் கொள்ளுகிறபடியினால், விசேஷமாய் ஊழியம் செய்கிறபடியினால், விசேஷமாய் கீழ்ப்படுகிறபடியினால் இவனுக்குள் இருக்கிற ஆவியும் விசேஷித்த ஆவியாக மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளே அந்த ஆவி இருக்கிறார். ஆனாலும் சிலர் கீழ்ப்படிவதில்லை, சிலர் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில்லை, ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் ஆவி இருக்கிறது, அது ஆவியாக இருக்கிறது, விசேஷித்த ஆவியாக இல்லை. அப்படியானால் எல்லாருமே 10 கோத்திர தலைவர்களும் அவிசுவாசத்தை, அவநம்பிக்கையை, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணினபடியினால் அந்த தேசத்துக்குள்ளே போக முடியவில்லை. ஆனால் அந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பும் போது இந்த யோசுவாவும் காலேப்பும் நல்ல செய்தியை அங்கே பரப்பினார்கள். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின தேசம் நல்ல தேசம். ஆண்டவருடைய மனசு போலவே இவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த ராட்சதர்களை அழிப்பதற்கு நமக்கு பலன் தருவார், நம் கூட இருப்பார், நாம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இவர்களுக்குள்ளே பெருகி கொண்டே இருந்தது. எனவே நாம் எளிதாய் ஜெயிக்கலாம், உடனே சுதந்திரிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள் என்று மற்றவர்களை கண்டித்து இவன் உற்சாகமாய் மோசையோடு பேசி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவனுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக தான் இருக்கும்? விசேஷ ஆவியாக தான் இருக்கும். அல்லேலூயா. சோதரம். அப்போ இன்றைக்கு நீங்கள் பெற்றோராகிய நாம் என்ன விசேஷத்தை பேசுகின்றோம்? எப்பொழுதும் வீட்டில் துக்கத்தை பேசுவது, அவிசுவாசத்தை பேசுவது, பிள்ளைகள் மத்தியிலே தவறான வார்த்தைகளை பேசுவது, அவநம்பிக்கையை பேசுவது, ஏனோ தானோவென்று நடக்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் அவர் சாதாரணமாகவே இருந்து விடுவார். அவர் விசேஷமான நிலையிலே வரமாட்டார். நம்முடைய வாஞ்சை எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்குள்ளே அந்த ஆவியானவரும் விசேஷமாக செயல்படுவார். சபைக்கு போகணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருக்காக எதையும் செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு, வாஞ்சை, வைராக்கியம் இருக்கும் பொழுது தான் நமக்குள்ளே விசேஷமாய் அந்த ஆவியானவரும் கிரியை செய்வார். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. ஏன் அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது? அவன் விசேஷமானதை செய்தான். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் அவன் தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபித்து கொண்டே இருந்தான். அவன் ஆண்டவருடைய காரியத்திலே தன்னை விசேஷமாக வைத்துக் கொள்வதிலே, உற்சாகமாக சிறப்பாக வைத்துக் கொள்வதிலே அவன் மேலானவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. சோதரன். ஆகையினால இந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருந்தபடினால் அவனை எந்த தீமையும் ஒன்று சொல்ல முடியவில்லை. இப்போ என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், காலேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலே, அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அந்த தேசத்தை என்ன செய்வாங்க? சுதந்தரிப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும். ஆமென். அவன் சந்ததியாரை குறித்து கர்த்தர் எவ்வளவு கரிசனையோடு கூட இங்கே பேசுகிறார். காலேப்புடைய உத்தமத்துக்கு பங்கு முடிந்து விட்டது, காலேப்புடைய விசேஷித்த ஆவிக்கு அவனோட ஆசீர்வாதம் முடிந்து விட்டது என்று சொல்லாமல், அவனுக்குள்ளிருந்த அந்த உத்தம இருதயம், விசேஷித்த ஆவி அவன் சந்ததிக்குள்ளும் இருக்கிறதை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த ஆவியை உடைய பிள்ளை எப்படி தேசத்தை, இவன் பிள்ளை இந்த தேசத்துக்குள்ளே போனால் நிச்சயமாகவே தேசத்தை சுதந்தரிப்பான், எதிரிகளை வீழ்த்துவான், எதிரிகளை மடங்கடிப்பான், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவான். ஏனென்றால் இந்த மனிதனுடைய ஆவி இவன் பிள்ளைக்குள்ளேயும் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டுபிடித்து அங்கே அனுப்புகிறார். இன்றைக்கு பிள்ளைகள் கூட உங்கள் பெற்றோர் கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே எவ்வளவா வச்சிருக்கிறீங்க? உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை, தாகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது? எவ்வளவு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய காரியங்களில், ஆவிக்குரிய நடவடிக்கைகளில் நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்க? அந்த தீவிரம்தான், அந்த வாஞ்சை தான் அடுத்தடுத்து நாம் தேவ ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்தரிக்க, தேசத்தை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர, ஜாதிகளை ஆண்டவருக்குள்ளே எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அல்லேலூயா.
நமக்குள்ளே இன்றைக்கு ஆத்தும பாரம் இல்லாவிட்டால், நமக்குள்ளே ஆத்தும கரிசனை இல்லாவிட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் அந்த தரிசனம், அந்த கரிசனை வராமலே என்ன செய்துவிடும்? மங்கிவிடும். ஆனால் இது விலகக்கூடாது. ஆண்டவருடைய ஆதங்கம், இந்த அபிஷேகம், இந்த வார்த்தை சந்ததி சந்ததியாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் ஏன் ஆதங்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த தேசத்திலே எதிரான வல்லமைகள் மடங்கடிக்கப்படணும், பிசாசின் பிடிக்குள்ளே இருக்கிறவர்கள் விடுதலை அடைய வேண்டும், சமாதானம் அடைய வேண்டும். அவர்களை விடுவிப்பதற்கு இந்த ஆவிக்குரிய சந்ததியே அல்லாமல் வேறு எந்த சந்ததியாலும் இந்த தேசத்தை மீட்க முடியாது. அல்லேலூயா. அப்படியானால் நாம் பொறுப்புள்ளவர்களாக, நம் மேலே ஒரு உத்தரவாதத்தை தேவன் வைத்திருக்கிறார், நம் பிள்ளைகள் மேலே ஒரு கரிசனையை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த காலேப்புடைய சந்ததி அங்கே சுதந்திரிக்கும் என்று சொல்லி தன்னுடைய மகளை அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறான். தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அவன் ஒரு சவாலான காரியத்தை சொன்னான். அல்லேலூயா. அந்த தேசத்துக்குள்ளே போன பொழுது சவாலான காரியத்தை தான் இந்த காலேப்பும் யோசுவாட்ட என்ன செஞ்சார்? கேட்டார். என்ன சவாலான காரியத்தை கேட்டார் தெரியுமா? சொல்லுங்க, என்ன கேட்டார்? யாரோ சொன்னாங்க, மலை நாட்டை தாரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே என்னை அன்றைக்கு அனுப்பின நாளில் இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது. எனக்கு இந்த மலை நாட்டை தாரும், அதை நான் வெட்டி திருத்தி சமப்படுத்தி அங்கே நான் என் சந்ததியோடு கூட குடியிருப்பேன் என்று கேட்டான். பாருங்க, 86 வயசுலேயும் அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே இருக்கிறது. இப்போ எனக்கு முடியாது என்று சொல்லவில்லை. இன்னும் அவனுக்கு இடம் இருந்த பொழுது, தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது இன்னும் ஒரு இடம் இருந்தது. இந்த கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒத்னியேல் எழும்பி வந்து, அல்லேலூயா, அந்த கீரியாத் செப்பேர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள எதிரிகளை எல்லாம் அவன் எழும்பி வந்து முறியடித்து ஜெயத்தை எடுத்தான். இஸ்ரவேலிலே யோசுவாவின் தலைமைக்கு பிறகு முதல் நியாயாதிபதி என்ற பெயரை இந்த காலேப்புடைய மருமகன் பெற்றுவிட்டான். ஒரு நியாயாதிபதியின் மனைவி என்று அக்சால் அழைக்கப்பட்டால் அந்த பெருமை அவன் சந்ததிக்கு வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அந்த தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அந்த தேசத்தின் எல்லா கோத்திரத்தையும் ஆளக்கூடிய, எல்லா கோத்திரங்களையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த காலேப்பின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், அந்த ஆவி அவன் சந்ததிக்குள்ளே, அவன் வம்சாவளிக்குள்ளே இறங்கி தேவன் அவனை மேன்மையான இடத்துக்குள்ளே கொண்டு போனார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சந்ததி, உங்களோடு உங்களுடைய அழைப்பு முடியக்கூடாது, உங்களோடு உங்கள் தரிசனம் முடியக்கூடாது, உங்களோடு உங்கள் ஊழியம் முடியக்கூடாது, உங்களோடு உங்கள் வேத வாசிப்பு ஜெபங்கள், உங்கள் ஆலயத்துக்கு வர்றது உங்களோட முடியக்கூடாது, உங்கள் பிள்ளைகளோடும் தொடரணும். இன்றைக்கி லண்டன் தேசத்தில் வாலிபர்கள் என்று சொன்னால் 57 வயசு நிரம்பினவங்க தான் வாலிபர்கள், 77 வயசில் உள்ளவங்க தான் வாலிபர்கள். வாலிபர்களே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த தேசத்தில் சொகுசு, பணம், செல்வாக்கு, வேலை, வருமானம் எல்லாம் இருக்குது. கடவுள் ஏன் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அவங்களுக்கு. ஆண்டவரை தேடுறாங்கிற எண்ணம் இல்லை. கிறிஸ்தவ ஆலயங்கள் எங்கே பார்த்தாலும் நம்முடைய இந்தியாவிலே லண்டன் மிஷன் என்று சொல்லி ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு காலங்கள், எழுப்புதல் வந்த காலங்கள், இன்றைக்கு அங்கே அந்த நாடே புறஜாதிகளாக மாறிவிடுவார்கள் போல இருக்குது. என்ன காரணம் என்றால், அடுத்த தலைமுறை பெற்றோர் கற்றுக் கொடுக்கலை. அடுத்த தலைமுறை பெற்றோர் கற்றுக் கொடுப்பதற்கு இணைந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஆலயத்துக்கு போ என்று சொன்னால் சினிமாவுக்கு போகிறது, ஆலயத்துக்கு போ, ஜெபத்துக்கு போ, ஊழியம் செய்ய போன்னு சொன்னால் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி போகிறது. எனவே தேசம் இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உன் வாயில் அருளிய என் வார்த்தை, உன்மேல் அருளின என் ஆவி அது உன்னை விட்டு விலகாது, உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் விலகாது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சந்ததியை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டியது எவ்வளவு மேன்மையாக முக்கியமாக இருக்கின்றது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறது தான் நம்முடைய சந்ததிக்கு அழகு. கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துறது தான் நம்முடைய சந்ததியின் மேன்மை. கிறிஸ்துவுக்குள் நடத்துறது தான் நம்முடைய சந்ததியின் வெற்றி. அல்லேலூயா. கிறிஸ்துவை விட்டு வெளியே நம் சந்ததி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் நம்முடைய சந்ததி மேலான இடத்துக்கு வரவே முடியாது.
அவர்கள் எவ்வளவோ படித்திருக்கலாம், எவ்வளவோ சம்பாதித்து கொண்டிருக்கலாம், எவ்வளவோ பேர் புகழ் பெற்றிருக்கலாம். கிறிஸ்துவை விட்டு விட்டால் எல்லாம் ஒரு நாள் எவ்வளோ உயரத்துக்கு போனாங்களோ அப்படி அங்கேருந்து சறுக்குவாங்க, டமார்னு கீழே வந்து விழுவாங்க. கிறிஸ்து இல்லைன்னா சறுக்கி விழுவாங்க. அதனால் சந்ததி ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் நீங்கள் முக்கியம். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. உங்கள் பெற்றோர் மேலே இருந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் வடித்த கண்ணீர், உங்கள் பெற்றோர் ஜெபித்த ஜெபங்கள், உங்கள் பெற்றோர் உங்களுக்காய் உபவாசித்த உபவாசங்கள், அது உங்களுக்காக செலுத்தப்பட்ட ஒரு கடனாக இருக்கிறது. அதை நீங்களும் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளெஸிங் உங்கள் பெற்றோரால் இருக்குது. அடுத்த நிலையிலே நீங்களும் உபவாசித்து ஜெபித்து ஆலயத்துக்கு வந்து வேதத்தை வாசித்து கர்த்தருக்குள்ளே வளர்வீர்கள் என்று சொன்னால் அது சந்ததி சந்ததியாக நீங்கள் ஒரு விசேஷித்த தலைமுறையாய் சந்ததியாய் மாறுவதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்கிறது. அதை ஊழியர்கள் கண்டுபிடிப்பார்கள். 2 தீமோத்தேயு 1:5 கூட வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு. எவ்வளோ பெரிய தேவ மனிதர், 14 நிருபங்களை எழுதியவர், நூற்றுக்கணக்கான சபைகளை அந்த காலத்திலே ஸ்தாபித்த ஒரு மனிதர் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இது நேற்று வந்த விசுவாசம் இல்லை, ஏன்ட்ட இருந்து கற்றுக்கொண்ட விசுவாசம் இல்லைப்பா. உன் பாட்டியவும் பார்த்துருக்கிறேன், உங்கள் அம்மாவையும் பார்த்துருக்கிறேன். உங்கள் பாட்டி எப்படி விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் அற்புதங்களை பெறுவாங்க தெரியுமா? அதே மாதிரி உங்கள் அம்மா எப்படி ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் நன்மையை பெறுவாங்க தெரியுமா? கண்ணீரோடு ஜெபித்து கதறி மன்றாடி. அதே விசுவாசம்லாம் உனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோர்களே, உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வருமா? பெற்றோர்களே, உங்களுடைய உபவாசமும் ஜெபமும் உங்களுடைய பக்தி விருத்தியும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்படியே ஜெராக்ஸ் போல பதியுமா? பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தை வல்லமையை நீங்கள் அப்சர்வ் பண்ணி இழுக்க முடியுமா? அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு சிறந்தவர்களாய் இருப்பதற்கு உங்களை ஊழியர்கள் கண்டுபிடிக்கட்டும். இன்றைக்கு உலக மக்கள் கண்டுபிடிக்கட்டும். உலக மக்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள சில திறமைகளை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் இந்த ஆவிக்குரிய திறமைகளை பிள்ளைகளுக்குள்ளே கண்டுபிடிக்க வேண்டும். பெற்றோர் அதை கடத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மேலே தலைகளில் கையை வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்கணும். அவங்கள காலையில் கற்றுக் கொடுக்கணும், சாயங்காலம் கற்றுக் கொடுக்கணும். சபையை பற்றி கற்றுக் கொடுக்கணும். சபைன்னா எவ்வளோ முக்கியம், ஊழியம் எவ்வளோ முக்கியம், வசனம் எவ்வளோ முக்கியம், ஊழியர்கள் எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் கருத்தாய் போதிக்க வேண்டும். எப்படி? ஏனதானன்னு அல்ல, ஏதோ 2 வார்த்தை அல்ல. உலகத்தில் உள்ள காரியத்தை கருத்தாய் போதிக்கிறது போல வசனத்தை கருத்தாய் போதித்து கற்றுக் கொடுக்கும் போது பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரே குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 3ஆவதாக, ஒரு பெற்றோர் மேலே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றோரால் ஒரு காலத்தில் செய்ய முடியாமல் போயிட்டா கூட அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய வைராக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோருடைய தரிசனத்தை பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கி செய்ய வாஞ்சிக்கிறார். வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 7:12 வாசிங்க. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தை, அவன் சிங்காசனத்தை என்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. வெற்றி பெற்ற நாளில் இருந்தே ஒரே ஆசை, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி. அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் ஆலயத்தை எதிர்பார்த்ததே இல்லை, கட்ட சொல்லலை. ஒரு கூடாரத்தில் தான் குடியிருந்தார். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆலயத்தை பிரமாண்டமாக கட்டணும்னு சொல்லி. ஆனால் தேவன் அவனிடத்தில் அன்பாய் பேசினார். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் இருக்கிற ஆசை நல்லது தான்ப்பா, ஆனால் உன் கைகளை பார்க்கிறேன், நீ மிகுதியான யுத்தங்களை செய்து இரத்தங்களை சிந்திருக்கிறாய். எனவே என்னுடைய ஆலயம் பரிசுத்தமானது, அமைதியான ஒன்று. என் ஆலயத்தை கட்டுவதற்கு நான் உன் குமாரனை
உன் கர்ப்ப பிறப்பை நான் எடுப்பேன். அவனை வைத்து உன் மனசில் இருக்கிற எல்லா ஆசையையும் ஆதங்கத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் சிங்காசனத்தை கூட நான் என்றென்றைக்கும் என்ன செய்வேன்? நிலைக்க பண்ணுவேன். ஒரு தகப்பனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசையை, ஒரு பெற்றோருடைய இருதயத்தில் இருக்கிற ஆசையை அல்லேலூயா கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பதில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார். எனக்கு பிள்ளைகள் இல்லை என்று வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார். அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தலைமுறைகள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சந்ததிகள் ரொம்ப முக்கியமானது ஒன்று. அல்லேலூயா. இந்த தாவீதையும் ஆபிரகாமையும் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தி புதிய ஏற்பாட்டை ஆரம்பிச்சிருக்கிறார். தலைமுறையை முக்கியத்துவம். பழைய ஏற்பாட்டை எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். புதிய ஏற்பாட்டை எப்படி ஆரம்பித்தார்னு சொல்லுங்க. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. ஆபிரகாம் தாவீது அப்படின்னு போட்டு ஒரு சந்ததியை முன்ன வச்சு அந்த சந்ததியிலிருந்து இயேசுவின் வம்ச வரலாறுன்னு கொண்டு வந்துரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடும் குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. குடும்பத்தில் இருந்து தான் ஒரு வம்சம் ஆரம்பித்து வருது. ஆனால் அந்த சந்ததியை புதிய ஏற்பாட்டில் ஆதியிலே வானத்தையும் அப்படின்னு சொல்லி எழுதாமல், அல்லது யோவான் எழுதின புஸ்தகத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதை முதல் புத்தகமாக வைக்காமல், ஆவியானவர் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஒரு முதல் புஸ்தகத்தை வச்சாலே அதை மத்தேயு வைக்கணும். அது ஆரம்ப வசனமே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசுவின் வம்ச வரலாறு. இந்த ரெண்டு பேரும் விசேஷமானவர்கள். ஆபிரகாம் தனி ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து அவன் மூலமாய் வருகிற சந்ததியை புள்ள அன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு கிறிஸ்துவின் சந்ததியாக பார்க்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும், விடுதலை பெறுகிற ஒவ்வொருவரையும் இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரகாமின் குமாரனும் குமாரத்தியும் கண் குருட்டுத்தன்மையிலையும் செவிட்டுத்தன்மையிலும் சப்பானியான நிலைமையில் இருக்கக்கூடாது. இந்த சந்ததி உயிர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி இயேசு செவிட்டு தன்மையில் இருந்தவர்கள், பிசாசின் பிடியில் இருந்த எல்லாரையும், ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதனாக இருந்தபடியால் அவர்கள் எல்லாம் உயிர்ப்பித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த சந்ததியை இயேசு கைவிடலை. ரெண்டாவது எதுக்கு தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தாவி கிறிஸ்துவை, அதாவது ஆபிரகாமை கிறிஸ்துவின் சந்ததிக்காக, அல்லேலூயா, தாவீதை கிறிஸ்துவின் ராஜரீக சந்ததிக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை கிறிஸ்துவின் சந்ததியாக ஜனங்களாக வருவதற்கு தெரிந்து கொண்டார். இந்த தாவீதை ராஜரீக சந்ததிகளாக எழும்பி வருவதற்கு கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். ரெண்டு பேரையும் தனித்தனியாக அழைத்து ஒரு விசேஷமாக அழைத்து அவர்களுக்குள்ளிருந்து ஒரு விசேஷ விதையை, தலைமுறையை, சந்ததியை கொண்டு வந்தார். அதனால் தாவீது, சவுல் தான் முதல் ராஜா, ஆனால் அவனை முன்ன வைக்கலை. அல்லேலூயா. அவனை அட்ரஸ்லேயே கொண்டு வராமல் தாவீதுக்கு அடுத்து வருகிறவர்களை எல்லாம் பைபிள் சொல்லிக்கிட்டே இருக்கும். தன் தகப்பனாகிய தாவீதை போல இவன் நடக்கலை, இவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல நடந்தான், தாவீதின் வம்சத்தில் இவன் பிறப்பான், தாவீதின் சந்ததியிலே இவன் எழும்புவான். பாருங்க, அந்த தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ராஜாக்களையா 20 ராஜாக்கள் 40 ராஜாக்களை எழுப்பிட்டார். அல்லேலூயா. அப்போ தாவீதின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், தாவீதின் மேல் இருந்த வல்லமை, ராஜரீக அபிஷேகத்தோடு அநேகரை எழுப்பி கொண்டே இருந்தார். அப்படியானால் இன்றைக்கு தேவன் எவ்வளவு சந்ததியை நேசிக்கிறார், தேவன் சந்ததிகள் மேல் எவ்வளவு அன்பு வைக்கிறார். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை, உன்மேல் அருளிய என் ஆவி, அது உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் அது விலகுவதில்லை என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. சந்ததிகளுக்குள்ளே அது பரவிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஆகையினாலே சந்ததிகள், உங்கள் பெற்றோருக்குள்ளே இருந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்காமல்,
வசனத்தை வாசிக்காம, சபைக்கு வராம, ஊழியம் செய்யாம, ஏனோ தானோவென்று இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்வீர்கள். ஆனால் என் தகப்பன் ஜெபித்தது போல நான் ஜெபிக்கணும், என் தாய் ஜெபித்ததை விட அதிகமாய் ஜெபிக்கணும், அவர்கள் கர்த்தருக்காய் செயல்பட்டதை விட அதிகமாய் நான் செயல்படணுங்கிற ஒரு வைராக்கியம் வாலிபர்களுக்குள்ளே வரணும். எத்தனை வாலிபர்களுக்குள்ளே வருது? எத்தனை சின்ன பிள்ளைகளுக்குள்ளே அந்த வாஞ்சை வருது? சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள்லாம் வலது கையை உயர்த்துங்க, எல்லாம் உயர்த்துங்க. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், கல்யாணம் முடியாதவங்கெல்லாம் கையை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க, நல்லா மேலே தள்ளி உயர்த்துங்க. எல்லாரும் கையை உயர்த்துங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே, எல்லாம் நான் சொல்கிறேன் சொல்லுங்கள். ஆண்டவரே இயேசுவே, என் தாய் தகப்பன் மேல் இருந்த அபிஷேகம், அவர்களை நீர் அழைத்த அழைப்பு மேன்மையானது, விசேஷமானது. அவர்களை விட அதிகமாய் நான் உம்மை நேசிக்கணும், அதிகமாய் ஜெபிக்கணும், அதிகமாய் வேதம் வாசிக்கணும், அதிகமாக உம்முடைய சமூகத்துக்கு வரணும், அதிகமாக உம்மை மகிமைப்படுத்தணும். என்னை கொண்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். என் தாய் தகப்பனுக்கு என்னை குறித்த சமாதானம், என்னை குறித்த சந்தோஷம் பெரிதாக விளங்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை செஞ்சு நீங்கள் முன்னேறுங்க. அல்லேலூயா, பலப்படுங்க. அப்போ சந்ததி மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், அல்லேலூயா, கர்த்தர் உயர்த்துவார். நேற்றை கூட நான் தியானித்தோம். ஆரோனுடைய கையை, அதை மோசேனுடைய கையை ஆரோனும் ஊரும் தாங்கிக்கிட்டே இருந்தாங்க சாயங்காலம் வரைக்கும். அமலேக்கியர் அழிந்தார்கள், இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். காலப்போக்கில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த ஆரோன் மோசே கையை தாங்கின ஆரோனுடைய பிள்ளைகளை ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். இந்த ஊரு தாங்கினான் பாருங்க, ஊருடைய மகனாகிய அல்லேலூயா பெசலெயேலை விசித்திர வினோதமான காரியங்களை யோசித்து யூகித்து செய்வதற்கு ஞானத்தின் ஆவியினால் அவனை நிரப்பினார். அல்லேலூயா, அவன் சந்ததி சபைக்குள்ளே பயன்பட்டது. இன்றைக்கு பெற்றோர் ஆண்டவருக்காக சபையை தாங்கும்போது, ஊழியங்களை தாங்கும்போது, ஊழியத்தில் நிற்கும்போது உங்கள் பிள்ளைகள் தேவனால் மறக்கப்பட மாட்டார்கள். அவர்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு விசேஷ ஆவியாலை நிரப்பி கர்த்தருக்காக ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுவதற்கு இன்றைக்கும் கர்த்தர் உபயோகிப்பார். அல்லேலூயா. அப்போ பெற்றோரை முன்னிட்டு தான் பிள்ளைகளுடைய சிறப்பே இருக்கிறது. அல்லேலூயா. பெற்றோரை முன்னிட்டு தான் பிள்ளைகளுடைய சிறப்பே இருக்கிறது. அப்போ பிரியமானவர்களே, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் இஸ்ரவேலுக்காக அவர் செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம சபைக்குள்ளே இருக்கவே கூடாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவே கூடாது. அவங்க அப்பா அம்மாலாம் நல்லா தாங்க சபைக்கு போவாங்க, இவன் தான் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்க அப்பா அம்மாலாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருக்காக கொடுப்பாங்க, செயல்படுவாங்க. ஆனால் இவன் தான் தருதலையாக போயிட்டான், இவன் தான் மோசமாக ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம சந்ததிக்கு வரக்கூடாது. அவங்க அப்பா அம்மாவை விட இவன் பயங்கரமாலாம் ஊழியத்தை செய்கிறான், அவங்க அப்பா அம்மாவை விட நல்லா ஜெபிக்கிறானே, அவங்க அப்பா அம்மாவை விட கண்ணீர் வடிக்கிறானே, அவங்க அப்பா அம்மாவை விட ஊழியத்தில் எப்பவும் மும்முரமாக இருக்கிறானே என்ற நல்ல பெயர், நல்ல சாட்சி, நல்ல ஜீவியம் நம் பிள்ளைகளுக்கு வருவதாக, நம் பிள்ளைகளுக்கு உண்டாக கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. இந்த சந்ததிகள் உலகத்தில் பாதிக்குது. சில பெற்றோர் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாருமே குடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, குடித்து களியாட்டம் போடுவாங்க. ஆனால் தங்களை மாற்றிக்கிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பெற்றோருடைய அந்த கெட்ட சுபாவம் பிள்ளைகளுக்கு வராமல் இருக்கணும்னா இவர்கள் தங்களை ஆண்டவரிடத்தில் வந்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் சாபம், எங்கள் பெற்றோர்கிட்ட இருந்த அந்த கிரியைகள்லாம் எங்கிட்ட இருக்கக்கூடாது, என்னை பரிசுத்தமாக்கும், என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தால் அந்த சிலுவை இரத்தம் அந்த பெற்றோரின் சாபக்கிரியை பிள்ளைகள் மேல் வராதபடிக்கு கர்த்தர் அகற்றி இவர்களை ஒரு புது தலைமுறையாக சந்ததியாக உயர்த்துவதற்கு இன்றைக்கும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே பிரியமானவர்களே,
நம்முடைய தேவ ஆசீர்வாதம் தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியினாலே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வரும்படியாய், பெருகி வரும்படியாய், முன்னேறும்படியாக நாம் ஜெபிப்போம்.